அதுபோல இந்த நவகிரகங்கள்லாம் சேர்வாக இருந்து மாறி மாறி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்தில் சொல்லியிருக்கோம். அதுபோல சூரியன்ல நடுப்புற இருக்கிற சூரியனுக்கு எழுத்தாப்புல சந்திரன் இடத்துல சந்திரன் இருக்க வேண்டிய இடத்துல அங்காரன் இருப்பார், சுக்கிரன் இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன் இருப்பார், அங்காரன் இருக்க இடத்துல புதன் இருப்பார், ராகு பகவான் இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பார், சனீஸ்வர பகவான் இருக்கிற இடத்துல குரு பகவான் இருப்பார், குரு பகவான் இருக்கிற இடத்துல சுக்கிரன் இருப்பார், புதன் பகவான் இருக்கிற இடத்துல ராகு இருப்பார். இது கஷேத்திரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி தாயார் சிவனை பூஜிக்கும் போது கர்மாக்கள் போகிறதுக்காக நவகிரகங்களை சுத்தி விடும் போது இந்த சூழ்நிலை இந்த சேவா பகவான் இது ரொம்ப விசேஷமான நவகிரக ஸ்தலம். அது பார்த்து